வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹவுஸ் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து நமக்கு 2 கோர்ட்யார்டும் 3 பெட்ரூம்ஸும் மேலே வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சிட் அவுட்டும் அமைஞ்சிருக்கு. இதை பற்றின முழு விளக்கம் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இந்த பிளாட்டோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 41 ஃபீட் பை 41 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இது வந்து நமக்கு சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. ஸோ ஸ்ட்ரிட்டில் வந்து ஃபுல்லாக நம்ம கார் பார்க்கிங்கும், மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு ஒரு ரெண்டலும், டியூப்ளெக்ஸ் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு கார்டன் ஸ்பேஸ் மாதிரியும் ஒரு நல்ல ஒரு ரெக்ரேஷனல் ஸ்பேஸ் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ரிட் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கார் பார்க்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக கார் பார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 வீலர்ஸும் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரீட்லேருந்து நம்ம டேரெக்டாக உள்ளே வந்த உடனே ஒரு லாபி ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டு தான் நம்ம லிஃப்ட்டுக்கும் ஸ்டேர்கேஸுக்கும் ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த லாபியோட மெஷர்மெண்ட் 6 ஃபீட் பை 6 ஃபீட் என்ற லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேர்கேஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோரில் ரீச் ஆகிக்கலாம். ஸோ இந்த செகண்ட் ஃப்ளோர் தான் நமக்கு டியூப்ளெக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் ரீச் ஆன உடனே நமக்கு நல்ல ஒரு ஃபாயர் ஏரியாவுக்கு ரீச் ஆகிறோம். இந்த ஃபாயர் ஏரியாவில் நல்ல ஒரு க்ரீனரியும் பெபிள் பெட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வெல்கமிங் ஃபீலை வந்து நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஹாலுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 14 ஃபீட் பை 13 ஃபீட் 9 இன்ச் அளவில் இருக்குது. ஸோ இதிலிருந்து நம்ம கிச்சனுக்கு ரீச் ஆகிக்கலாம். ஸோ இந்த கிச்சனுடைய மெஷர்மெண்ட் 10 ஃபீட் 6 இன்ச் பை 9 ஃபீட் அளவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கிச்சனில் நம்ம வந்து சின்னதாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் கொடுத்துட்டு அதே மாதிரி சிங்க் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ சிங்க் ப்ரொவிஷன் நமக்கு காமனாக டைனிங் ஏரியாவிலேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் கிச்சன்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் டேப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிச்சன் பக்கத்தில் இருக்கிற டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிக்கலாம். இந்த டைனிங் ஏரியாவோட விட்த் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் 3 இன்ச் அளவில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்டோரேஜ் நீஷ் ஏரியா மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அந்த எல்லோ தீமை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டோன் பெஞ்ச் கொடுத்துட்டு ஒரு குஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இதனால் இந்த டைனிங் ஏரியாவுக்கு நல்ல ஒரு அட்மாஸ்பியரை நம்ம கொண்டு வர முடியும். இங்கேருந்து நம்ம நார்த் ஈஸ்ட் கார்னரில் இருக்கிற கோர்ட்யார்ட் ஏரியாவுக்கு ரீச் ஆகிக்கலாம். இந்த கோர்ட்யார்ட் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் 9 ஃபீட் பை 9 ஃபீட் 4 இன்ச் அளவில் இருக்குது. இதிலே வந்து நம்ம பூஜாவும் அகாமடேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எண்டில் வந்து ஒரு வாட்டர் ஃபவுண்டெயின் பார்க்கலாம். அதே மாதிரி கார்னர்ஸில் நம்ம நல்ல க்ரீனரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபவுண்டெயினுக்கு மேலே மட்டும் நம்ம கோர்ட்யார்டுக்கு ஓப்பனிங் இருக்குது. மற்றபடி பூஜா ஏரியா நமக்கு க்ளோஸில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம்க்கு ரீச் ஆகலாம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு 13 ஃபீட் பை 10 ஃபீட் அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயே நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக உடன் சீலிங்கும் அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு நல்ல ஒரு க்ரீன் பெயிண்டிங் கான்செப்டில் அமைஞ்சிருக்கு. இதில் வந்து நம்ம நிறைய ஸ்டோரேஜஸும் டேபிள் ஏரியாவும் பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கேருந்து நம்ம ஒரு வார்ட்ரோப் ஏரியாவுக்கு என்டர் ஆகிட்டு தான் நம்ம என்டர் ஆக முடியும். ஸோ இந்த வார்ட்ரோப் ஏரியா நமக்கு ஆல்மோஸ்ட் 4 ஃபீட் பை 5 ஃபீட் அளவில் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம டாய்லெட் ரீச் ஆக முடியும். இந்த டாய்லெட்டுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் பை 4 ஃபீட் அளவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த டாய்லெட்டும் நம்ம வந்து சேம் கலர் கான்செப்ட் யூஸ் பண்ணி டைல் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம காமன் டாய்லெட்டுக்கு ரீச் ஆகிறோம். இது வந்து நம்ம ஸ்டேர்கேஸ் பேக் சைட்லேருந்து நம்ம ரீச் பண்ணிக்க முடியும். இந்த டாய்லெட்டுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் பை 5 ஃபீட் 6 இன்ச் அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த டாய்லெட்னால ஒரு கிரே அண்ட் டார்க் கிரே கான்செப்டில் டைல் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ரீச் ஆகிக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரீச் ஆகிறதுக்கு நம்ம இந்த இன்டர்னல் ஸ்டேர்கேஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆகிக்க முடியும். ஸோ இந்த இன்டர்னல் ஸ்டேர்கேஸ் மேலே நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்னில் ஸ்கைலைட் ஓப்பனிங் கொடுத்துருக்கோம்.
இதுலேருந்து நம்ம ஒரு ஸ்டடி ஏரியாவுக்கு ரீச் ஆகிக்கலாம். இந்த ஸ்டடி ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10 feet 9 inch by 11 feet அளவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டடி ஏரியாவிலேருந்து நம்ம பெட்ரூமுக்கும் பால்கனிக்கும் அதே மாதிரி ஃபேமிலி லாஞ்சுக்கும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கேருந்து நம்ம சவுத் ஈஸ்ட் கார்னரில் இன்னொரு பெட்ரூம் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 14 feet 4.5 inchக்கு 10 feet அளவில் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுடைய கலர் வந்து நமக்கு நல்ல ஒரு பேஸ்டல் கிரே, பேஸ்டல் ரோஸ் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் நமக்கு இந்த ரூம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சிம்பிளாகவும் நம்ம ஃபால் சீலிங்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம காமன் டாய்லெட்டுக்கு ரீச் ஆகிறோம். இந்த காமன் டாய்லெட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாஷ் பேசின் பார்க்க முடியும். இந்த வாஷ் பேசின் நமக்கு ஒரு நீஷ் மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துட்டு அதுலேயே நம்ம கன்சீல் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த காமன் டாய்லெட்டுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 feet by 4 feet அளவில் இருக்குது. இதில் அதே மாதிரி ஒயிட் அண்ட் கிரே கான்செப்டில் டைல் காம்பினேஷன் கொடுத்துட்டு நீஷ் ஏரியாவும் நல்ல ஒரு டார்க் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் சவுத் வெஸ்ட்டில் இருக்கிற பெட்ரூம்க்கு ரீச் ஆகலாம். இந்த சவுத் வெஸ்ட்டில் இருக்கிற பெட்ரூம் நமக்கு 17 feet 6 inch by 10 feet அளவில் அமைஞ்சிருக்கு. இதில் வந்து உங்களால் உடன் சீலிங் பார்க்க முடியும். அதே மாதிரி கலர் கான்செப்டும் நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கறதுக்காக கிரே அண்ட் ஒயிட் வித் கோல்டன் கான்செப்டில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூம் வந்து வெளியே நம்ம ஒரு ஃபுல் லென்த்தி பால்கனி அவுட் சைடில் இருக்குது. ஒரு ஃப்ரெஞ்ச் டோர் கொடுத்துட்டு டேரெக்டாக இங்கேருந்தே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாய்லெட் ஏரியாவுக்கு ரீச் ஆகலாம். ஸோ இந்த டாய்லெட் வந்து நமக்கு 2 போர்ஷனாக நமக்கு பிரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம WC அண்ட் ஷவருக்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃபுல் லென்த்தோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 14 feet 6 inch by 5 feet அளவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த டைல் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ப்ளூ அண்ட் ஒயிட் வித் லைட் ப்ளூ கலரில் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு ஜைஜான்டிக் மிரர் மாற்றத்தில் நம்ம இந்த டாய்லெட்டை நல்ல ஒரு லக்ஸுரியாக காட்ட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டெரஸ் ஏரியாவுக்கு ரீச் ஆகிக்கலாம். ஸோ இந்த டெரஸ் ஏரியாவில் பியூட்டிஃபுல்லான ஒரு சிட் அவுட் ஏரியா ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து செமி கவர்டு ரூஃபிங் கொடுத்துட்டு இதில் வந்து பில்லர் சப்போர்ட்டிவ் காலமும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சீட்டிங் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளான்டேஷனும் கொடுத்துருக்கோம். இதனால் இந்த ஏரியாவே நமக்கு நல்ல ஒரு க்ரீனரி அட்மாஸ்பியரை கொடுக்குது. அதே மாதிரி ஹெட்ரூமுடைய வால்லையும் நம்ம க்ரீன் வாலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இந்த க்ரீன் வால்க்கு கீழே நம்ம ஒரு நல்ல பிளான்டேஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெட்ரூமுக்கு மேலே தான் நமக்கு வாட்டர் டேங்க்கும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.